ஹலோ ஹாய், நான் உங்கள் கார்த்திக் மதி. இன்னைக்கு வந்து நம்ம பார்லர் போகிறோம். பார்லர் போயிட்டு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுறோம். ஹேர் ஸ்மூத்னிங் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணோம்னா ஹேர் ஸ்மூத்திங்காக இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம வந்து எப்படி பண்ணலாம், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஹேர் ஸ்மூத்திங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எப்படி ஹோம் ரெமடியில் நம்ம பண்ணலான்றதை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லி இன்றைக்கி ஹேர் ஸ்மூத்திங்காக இந்த வீடியோ. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இல்லை அந்த இது க்ரீம் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஆயில் போடக்கூடாது, நான் ஆயில் போட்டுட்டேன். ஆனால் ஹேர் ஸ்மூத்னிங்கே ஆயில் போடக்கூடாது. இது கேரட் நானாக ரெடி பண்ணது கேரட்டு. இதை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஃபேஸில் போடலான்னு சொல்லிட்டு நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சரி ஃபேஸில் இந்த அப்ளை பண்ணிக்கலான்னு. வெறும் கேரட் தான், நேச்சுரல் தான் இது. கோகனட்டை இந்த இது நான் அப்புறம் போடுறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. கேரட், வெறும் கேரட்டு, கோகனட், விட்டமின் இ டேப்லெட், அவ்வளோதான் இதில். சரி, நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஆயில் ஃபேஸுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்மூத்னிங் வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். பாருங்கள், கேரட்டு தான், வெறும் கேரட்டு. சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலான்னதுனால. குஷ்பு கூட இது நிறைய போடுறாங்க. அந்த ஆயில் அந்த ஆயில் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஏதாவது போடுறதா இருந்தால் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள். ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கணும்ன்றதை விட ஆயில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா ஸ்மூத்னிங் கிடைக்கும். நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். சரி, நான் வீடியோ குளிக்கிறதால தானே குளிக்க போகிறேன், இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலான்றதுனால நான் எப்போவுமே ஆயில் இல்லாத நான் பண்ண மாட்டேன். அதனால் நான் ஆயில் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஸ்மூத்னிங் இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணும்போது நீங்கள் ஆயில் போடாதீங்க. கோம் கொடுங்க, சீப்பு கொடுங்க. முதல்ல சிக்கு உடச்சிக்கோங்க. முதல்ல சிக்கு இல்லாமல் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணும்போது சிக்கு இல்லாமல் வச்சுக்கணும். நான் ஆயில் நிறையா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆனால் பண்ணக்கூடாது ஹேர் ஸ்மூத்னிங். இந்த இது ரெமடியை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆயில் வைக்காதீங்க. நான் ஆயில் வச்சுருக்கேன் தலையில். நான் வீடியோ போடணும்னு நினச்சி நான் ஆயில் வைக்கல. அதுக்கு முன்னாடியே நான் ஆயில் வச்சுட்டேன். சரி, ஹேர் ஸ்மூத்னிங் வீடியோ கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்களுக்காக சரி இன்றைக்கி குளிக்க போகிறோமே போட்டுடலாமேன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு சிக்கு உடச்சிக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னது இப்போ நான் சொல்கிறேன். இந்த கப்பிடும் ஸ்பூன் கொடுங்க. இது எனக்கு தேவையான அளவு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட் ஹேர்ன்றதுனால தயிர் ஃபஸ்ட்டு நான் தயிர் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அது நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு. நான் கோகனட் ஆயில் தான், என்கிட்ட செக்கெண்ணெல்லாம் கிடையாது. அதனால் நான் 1 ஸ்பூன் கோகனட் ஆயில். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஹேர் நல்லா ஷைனிங் கொடுக்கும் கோகனட் ஆயில். ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் கடையில் வாங்கினேன் இதை தான் நான் போடுறேன். அலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல் இதுக்கு ஹேருக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும். நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் இதுவாகும். நல்லா நேச்சுரல், நல்லா கூலிங் கிடைக்கிறதுனால அலோவேரா ஜெல் நான் 1 ஸ்பூனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அலமண்ட் ஆயில் இருந்தால் போட்டுக்கோங்க. கஸ்டர்ட் ஆயில், நான் விளக்கெண்ணெயில் விட்டமின் இ இருக்குது, மினரல் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஒமேகா 6 இருக்குது. இதெல்லாம் விளக்கெண்ணெயில் அதை எடுப்போம், அதை கட் பண்ணலாம்.
விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்ல கூலிங், நல்ல வந்து ஷைனிங், நல்லா வந்து இது கூலிங் இருக்கிறதுனால பயங்கர விட்டமின்ஸ் இருக்கிறதுனால சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது சைனஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. சைனஸ் இருந்து, ஏன்னா எல்லாமே கூலிங்கானதுன்னும் போது ஒரு சிலருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து சைனஸ் இருக்குது, எனக்கு இருக்குது, இருந்தாலும் நான் வீடியோக்காக நான் வந்து இது பண்ணுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம வந்து தயிர், எனக்கு தேவையான அளவு, என்னுடைய ஹேருக்கு தேவையான அளவு தயிர் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இது விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஹேர் அந்த அளவுக்கு இது க்ரோத் ஆகும், அதான் ஸ்மூத்திங்காக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத இது பண்ணலாம். இப்போது நம்ம வந்து ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு லேயராக தான் இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நான் உட்காந்துட்டு செஞ்சேன். இப்போது நம்ம வந்து அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். நான் மோஸ்ட்லி வந்து கையில் தான் அப்ளை பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வந்து அது செட் ஆகாது. அதனால் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பார்ட்டாக எடுத்துக்கணும். ஆயில் அப்ளை பண்ணாதீங்க ஹேர் ஸ்மூத்னிங். நான் பண்ணிட்டேன். நான் சரி ஹேர் வாஷ் பண்ண போகிறேன், இன்றைக்கி வீடியோ போட போகிறோமேன்றதுனால நான் வந்து இது பண்ணிட்டேன். ஏன்னா இதுலேயே ஆயில் இருக்குது, கோகோனட் ஆயிலும் இருக்குது, விளக்கெண்ணெயும் இருக்குது, தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணெயுமே இருக்குது. இந்த மாதிரி லாங் ஹேர் வரைக்கும் நம்ம மேலே இருந்து இப்படி பார்ட்டாக எடுத்து இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இப்படி ஸ்மூத்திங்காகவும் இருக்கும் ஹேர். இதில் ஸ்ட்ரைட்னிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பலன்னு இருக்கும். விளக்கெண்ணெயில் விட்டமின் இ இருக்குது, மினரல் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒமேகா 6 இருக்குது. அதனால் நம்ம இதில் வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் போடணும். எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை, டேண்ட்ரஃப் இல்லாத இருக்குது. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இதில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இல்லை, அதனால் நான் லெமன் சேர்க்கல. ஆனால் ஆக்சுவலி லெமன் சேர்க்கணும் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு. அதை இது பண்ணாக்கா இந்த மாதிரி பார்ட்டாக இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கணும். ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணணும்னா நல்லா உள்ளே இருந்தே போடுங்க, அப்ளை பண்ணுங்கள். நான் அப்புறம் மேலே போட்டுப்பேன். இப்படி லாங் வரைக்கும் நீட்டாக இப்படி பண்ணி இப்படி லாஸ்ட்டாக இது பண்ணி அப்படியே பார்ட்டாக விட்டுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட்டை சொல்லுங்கள். நான் ஹேரில் போட்டேன் இந்த ஆயிலை பற்றி, கேரட் ஆயிலை பற்றி நான் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கு பாருங்கள். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் போட்டாலே நேச்சுரல் தானே இன்க்ரீடியன்ஸ், வேறு எதுவும் இல்லை, எல்லாமே நேச்சுரலில் தான் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். கேரட்டு, தேங்காய் எண்ணெய், விட்டமின் இ டேப்லெட்டு, அவ்வளோதான். அதில் நான் அது இன்னொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா லாங் வரைக்கும் இப்படி நீட்டாக பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. இதில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், என் தலையில் வீடியோ போடணும்ன்றதுக்காக. அதனால் முதல்ல இருந்தால் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். இதை போடுங்கக்கான்னு சொன்னாங்க வீட்டில். சரியா, உங்களுக்காக இதை போட்டுடுவோமே, சரி வீடியோவாகவே போட்டால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுனால. ஆனால் நீங்கள் டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா இதில் 1/2 லெமன் வந்து சேர்த்துக்கணும் கட்டாயம். எனக்கு வந்து டேண்ட்ரஃப்லாம் இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க லெமனு, அந்த மாதிரி இருக்கிறவங்க போடாதீங்க. ஹேர் வந்து நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு 3 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஹேர் ஹீட் ஆகும், ஹேர் ஃபால் ஆகும். இது நம்ம வீட்டில் இருந்தே வந்து பண்ணலாம். அதுக்காக பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ரெகுலராக நீங்கள் பார்லர் போய் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இருந்தாலும் அது ஹீட் ஆகி கெமிக்கல்ஸில் ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுறது ஹேர் ஸ்மூத்னிங்க்கு அதுவும் நல்லாயிருக்கும். அதனால் சொல்கிறேன், இந்த பார்லர் போய் பண்ணுறவங்க பண்ணுங்கள், வீட்டில் இருந்து பண்ணுறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸ்மூத்திங்காக இருக்கும், ஹேர் ஷைனிங் கொடுக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும்ப்பா. நீங்கள் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கீழெல்லாம் சிந்துன்னா மேட் மேட்டு கீழே போட்டுட்டு பண்ணுங்க. நான் என்ன கையில் பண்ணுறேன், ப்ரஷில் பண்ணாலும் சிந்துதான். சைனஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக போடாதீங்க. ஏன்னா ஏதாவது இதனால் ஏதாவது எல்லாமே கூலிங்கானது, ஒரு சில எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அது தெரியல, எனக்கு இருக்கும். ஆனால் நான் அந்தளவுக்கு இது பண்ணலை. ஆயில் வேறு அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை தலையை வந்து முடியெல்லாம் அப்படியே கட்டக்கூடாது. நம்ம ஏன்னா ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் ஸ்மூத்திங்க்கு தான். இது லைட்டாக ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். இது வந்து ஸ்மூத்திங்க்கு மட்டும்தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இது 1 hour ஹேரில் அப்படியே இருக்கணும். வேர்லேருந்தே போட்டிங்கன்னா தான் அது அந்த அளவுக்கு நல்ல இதுவாக இருக்கும். நல்லா இருக்கும்ப்பா, நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் 1 hour கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்னோடய ஹேரை வந்து நான் காட்டுறேன். இது ஸ்மூத்திங் மட்டும்தான். தயவு செஞ்சு சைனஸ் இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப கோல்டு அதிகம், அதுக்கப்புறம் வந்து சளி நிறையா பிடிக்கும். ஏன்னா இதில் எல்லாமே வந்து கூலிங்கான பொருள் தான். நம்ம பாடிக்கு எவ்வளோ கூலிங்கோ. இதை வந்து ஹேரை வந்து கொண்டாலாம் கட்டக்கூடாது, கிளிப்பு போடக்கூடாது. அப்படி அப்படியே நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி இதை பாருங்கள், அப்படி இப்படி வச்சுருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கணும். எல்லாம் லேயரில் அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள். குளித்ததுக்கப்புறம் பாருங்கள் ஹேர் பயங்கர ஸ்மூத்திங்காக இருக்கும். நான் 1 hour கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஹாய், நான் பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னுடைய ஹேர் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். நீங்கள் நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கட்டாயம். ஆனால் ஆக்சுவலி இது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து வீடியோ போடணுன்றது இல்லாமல் திடீர்னு தான் போட்டேன். ஆனால் வந்து நீங்கள் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அதிலே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், தயிர் எல்லாமே சேர்க்குறோம். எல்லாம் அலோவேரா ஜெல்லு எல்லாம். லெமன் வந்து பொடுகு இருக்கிறவங்க வந்து அதில் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க போடணும்னு அவசியம் கிடையாது. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க மட்டும் அதில் வந்து ஒரு ½ லெமன் போட்டுக்கணும். ஆனால் நான் போட்டுக்கல, எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை, அதனால் நான் போட்டுக்கல. அதில் வந்து விட்டமின் சி இருக்குன்னா கொஞ்சம் வந்து ஒரு சிலருக்கு வந்து லெமன் போட்டாக்கா தலை அரிக்கும், அது முடி கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் நான் போடலை, எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை, அதனால் போடல. டேண்ட்ரஃப் இருந்தால் ஒரு ½ லெமனில் கொஞ்சம் ஒரு 1/4 லெமன் போட்டுக்கோங்க. அதில் புழிஞ்சு சாறு ஒரு 10 சொட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்கள் கிட்ட பார்த்தா தான் தெரியும். நான் தூரத்துலேருந்து காட்டும்போது உங்களுக்கு இது பண்ணாது. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் ஆக்சுவலி யாருமே வந்து சைனஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக போடவே கூடாது. ஏன்னா ஜுரம் வரும், சளி, இந்த ஹெட்டேக், இந்த இடம்லாம் பெயின் கொடுக்கும். இந்த இடம்லாம் சைனஸ் இருக்கிறவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். அதனால் வந்து போட்டு ஒரு இது 1 hour வைக்கணும். ஆனால் 1 hourல ஒரு 15 minutesலேயே நமக்கு வந்து அது அந்த அளவுக்கு ரிசல்ட்டு தெரியாது. இருந்தாலும் போடணும்னு சைனஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக போடவே கூடாது. அதை மட்டும் நான் வந்து கரெக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அதை போடணும்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபீவர் வரும், கண்டிப்பாக ஃபீவர் வரும். ஏன்னா எல்லாமே கோல்டான திங்ஸுங்கிறதுனால. இதில் வந்து விளக்கெண்ணெயில் அந்த அளவுக்கு மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ், ஒமேரா 6 இருக்குது. அதனால் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹேருக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இன்னும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போடுறோம், ஃபேஷியல் வீடியோஸ். கேரட் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு இதிலேருந்து அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா ஃபேஸில், அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேச்சுரல் இதிலேருந்தே தான் நான் நிறைய போட்டுட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டால் தான் நான் ஒவ்வொன்றா வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு, இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு நானே பயன்படுத்தி சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஏதாவது வந்து இது பண்ணலாமான்னு பாருங்கள். நான் உங்களுக்கு இதில் தான் நான் எல்லாமே இது பண்ணேன். உங்கள் டைரெக்டாக தான் போட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, சில்கியாகவும் இருக்குது. இதில் வந்து எதுவும் வந்து கெமிக்கல்கள் அந்த சீரமோ எதுவும் போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் நான் வந்து நிறையா பொருளை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம ஹேரை வந்து க்ளோவிங்காகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஹெர்பில் பற்றி கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் துத்திக்கீரையை பற்றி போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக போடுறேன். அது நல்ல பயனுள்ள குறிப்புகளை நிறையா நான் சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.